நான் ஏதோ வாய் பேச்சுக்கு சொல்றேன்னு யாரும் தப்பாலாம் எடை போடாதீங்க. இந்த சாமுண்டீஸ்வரி ஒண்ணு சொன்னா அதை செய்வேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அவகிட்ட உண்மையை சொல்ற வேலையை இதோட நிறுத்திக்கோங்க. மா ப்ளீஸ் மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? அப்படிதானே பேசுவேன். என்ன பொறுத்தவரை அந்த ராஜா சேதுபதியோட வாரிசுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த உறவும் இருக்க கூடாது. அம்மா, ரேவதி அக்கா பாவம்மா, ப்ளீஸ்மா. என்னடி பாவம்? என்ன பாவம்? நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கு அப்படி என்ன குறை இருக்கு சொல்லுங்க? பணம் இல்லையா, ஆதரவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அவனுக்கு எல்லாமே இருக்கு. பணம் அந்தஸ்து தான் உன் தகுதியா? அதுக்கெல்லாம் மேல குணம்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சமா தெரியுமா உனக்கு? அது இவனை விட என் மாப்பிள்ளைக்கு 1000 மடங்கு அதிகமா இருக்கு. இதுக்கு மேல யாரும் பேச்ச வளர்க்க வேண்டாம். நான் பாத்திருக்கிற மாப்பிள்ளையோட குணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்ல. ஒருவேளை நான் பாத்திருக்கிற மாப்பிள்ளைய பத்தி தப்பா ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை நான் இப்பவே நிறுத்துறேன். சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா என் பொண்ணுக்காக நான் பாத்திருக்கிற மாப்பிள்ளை தங்கம். இதுக்கு மேல இந்த பேச்சை யாரும் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்தீங்க நான் சொன்னதுதான் நடக்கும். புடவை நல்லா இருக்காக்கா? உன்னை 4 அடி அடிச்சுனா பாரு. ரேவதி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடி. இந்த அவசர கல்யாணம் எல்லாம் உனக்கு வேணாம். நாளைக்கு மண்டபத்துல முறைப்படி நடக்க வேண்டிய கல்யாணத்தை எதுக்காக திடீர்னு அம்மா இப்படி வீட்டுக்குள்ள ரகசியமா நடத்துறாங்கன்னு உனக்கு தெரியுதா? இதுல ஏதோ பெரிய தப்பு இருக்குடி. அக்கா, நீ அப்பா மாமா எல்லாரும் சேர்ந்து அம்மா கிட்ட என்ன பேசிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அம்மா உங்க பேச்ச கேட்டாங்களா? அது எப்பவும் போல பிடிவாதமா. அக்கா, அம்மா உங்க யார் பேச்சையும் கேட்காதப்போ நான் சொன்னா மட்டும் எப்படிக்கா அம்மா கேட்பாங்க? அப்போ அம்மா சொல்றாங்கங்கிறதுக்காக நீ மனமடையில உட்கார போறியா? உனக்கு கார்த்தி பத்தின உண்மை தெரிஞ்சா நீ இப்படி பண்ணலாமா? கார்த்தி மாமா பத்தின உண்மை தெரிஞ்சதுனாலதான் நான் தைரியமா போய் உட்கார போறேன். என்னடி உளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ தானக்கு அடிக்கடி சொல்லுவ, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல கார்த்தி மாமா தான் காப்பாத்துவாருன்னு. நான் அவரை நோக்கி ஒரு அடி வச்சா போதும், அவர் என்ன நோக்கி 10 அடி வைப்பாருன்னு எல்லாமே நீ தானே சொன்ன. ரேவதி, இப்போ நான் அதேதான் சொல்லுவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அப்புறம் எதுக்குக்கா இன்னும் பயப்படுற? கார்த்தி மாமாக்கு நான் வேணும்னா அவரே வந்து இந்த அவசர கல்யாணத்தை நிறுத்தட்டும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடி? இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியாதுல்ல. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு நீ அவருக்கு போன் பண்ணி சொல்லு. நான் அவருக்கு உண்மையாவே வேணும்னா அவரே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும். ரேவதி, நீ தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற. இல்லக்கா, நீ இத பிடிவாதமா பாக்குற. ஆனா நான் மாமாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா பாக்குறேன். ஏய், நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறன்னு உனக்கு புரியுதா? ஒருவேளை அவரு வராம போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏன் வரமாட்டாரு? ஃபர்ஸ்ட் கோயில்ல என் கழுத்துல மாலைய போட்டாரு. அன்னைக்கு கோயில்ல புடவைய ஏலத்துக்கு எடுத்தது. அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ள எனக்கு போட வேண்டிய மாலைய நம்ம வீட்ல மாமா தட்டி விட்டு அந்த மாலை என் கழுத்துல விழுந்துச்சு. இதெல்லாம் எப்படிக்கா நடந்துச்சு? ரேவதி, இது எல்லாமே எதிர்பாராம நடந்ததுதான். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்ததையும் இப்ப நடக்க போறதையும் ஒன்ன போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. ரெண்டும் ஒண்ணு கிடையாதுடி. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான்க்கா. நான் திரும்பவும் சொல்றேன், மாமாக்கு என்ன உண்மையாவே பிடிக்கும்னா அவரே வந்து இந்த கல்யாணத்தை
பொண்ணும் பையனும் ரெடி ஆயிட்டாங்க. பூஜை நடக்கிற இடத்துக்கு எல்லாரையும் வர சொல்லுங்கம்மா. ரேவதி, மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் பூஜை ரூமுக்கு போங்க. ரோகிணி, வாங்க எல்லாரும் போலாம். சந்திரா கூப்பிட்டது உங்க யார் காதலையும் விழலையா? பூஜை பண்ணணும் வாங்கன்னு சொல்றால, வாங்க எல்லாரும். அத்த, சின்னத்தை கூப்பிடுறதுல எங்க காதுல விழுந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த அநியாயத்தை பார்க்க எங்களுக்கு மனசு வரல. சந்திரா வா போலாம். சாமி, நீங்க வாங்க போலாம். வா ரேவதி போலாம். ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே கார்த்தி சொன்னதை கேட்டு நானே பயந்து போயிருக்கேன். இதுல நீங்க வேற அவங்க கிட்ட பம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ரோகிணி, என்ன என் மூஞ்ச பார்த்தா பயம் இல்லாத மாதிரி தெரியுதா? காலை பாத்தியா? கால்லாம் கிடுகிடு நடுங்குது. இருக்கிற பயத்தை மறைச்சுதான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி வா, அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம்.